அப்படியாம்மா? மரத்துக்கு உரம் போட்டிருக்கோம்ல, அப்படின்னா நீ நம்ம தோப்புக்கே வந்துருமா? சரிங்க சித்தப்பா. சரிம்மா, போன் வைக்கிறேன். சித்தி, மாமா பார்த்துட்டு நான் வந்துடுறேன். சரிடி. அப்பா கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாமா. வாங்கண்ணே. சாரி மாமா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல கண்ணு. என்ன அவசரமா பேசணும்னு சொன்ன? ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க மாமா, அது வந்து நீங்க நினைச்ச மாதிரியே என்ன உங்க மருமகளா கொண்டு வந்துட்டீங்க. பெரிய தனியும் சம்மதிக்க வச்சு பெரிய விஷயம் மாமா இது. கண்ணு, ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா யாருனாலும் இந்த எடுக்க முடியாது, நடந்தே தீரும். அப்படியே சுடர் படிக்கிறா. இப்போதைக்கு எதுவும் மாப்பிள்ள பார்க்க வேண்டாம். அவளாவது நம்ம குடும்பத்துல உங்களை மாதிரி, நம்ம சின்னத்த மாதிரி நிறைய படிக்கணும். ஏகண்ணே, நீ என்னமோ சொல்ல வர்ற, அதுவும் தொண்டைக்குள்ளேயே சிக்கிட்டு நிக்குது. சொல்ல வந்ததை சொல்லாம வேற எதையோ சொல்லிட்டு இருக்க. என்ன விஷயம்னு சொல்லு. அப்படியே சின்னத்தானுக்கும் நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரம் பண்ணிட்டா நல்லா இருக்குங்களா மாமா? அது கரெக்ட் தான். உன் கல்யாணம் முடியட்டும், புறவதை பாத்துக்கலாம். நீ பொண்ணு எதுவும் பார்த்து வச்சிருக்கியா என்ன? இல்லங்க மாமா. ஆமா. ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. சொல்லு நாடிமுத்த. வாழ்த்துக்கள் சண்முகம். உன் தங்கச்சி பொண்ணையே பெரியவனுக்கு பேசிட்டதா கேள்விப்பட்டேன். நான் சொல்லல, சின்னவனுக்கு பேசும்போதே பெரியவனுக்கு நடந்துடுன்னு. ஆமா நாடிமுத்து, எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சு போச்சு. செண்பகமே திடீர்னு வந்து அன்னத்துக்கு பூ வச்சு சம்மதம் சொல்லிருச்சு. இன்னும் தேதி குறிக்கல, குறிச்சதும் பத்திரிகையோட வரேன். பத்திரிகையோட பாக்கு வெத்தலையும் மாத்தி என் பொண்ணுக்கும் உன் சின்ன பையனுக்கும் பேசி முடிச்சிடலாம். 10 பொருத்தமோ பக்காவா பொருந்தி இருக்குது. அப்படியா? சரிடா சரிடா. உனக்கே நல்லா தெரியும்ல, நான் ஒரு வாக்கு கொடுத்தனா அதை மீறவே மாட்டேன். என் பையன் உன் பொண்ணுக்கு தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல, சரியா? இவரு அன்னத்தோட கல்யாணம் முடியட்டும். அது முடிஞ்ச உடனே இந்த பேச்ச ஆரம்பிச்சிருவோம். சரி நாடுமுத்து, நான் அண்ணத்திட்ட பேசிட்டு இருக்கிறேன். புறவு பேசுறேன், வச்சிடறேன். சரிப்பா சரிப்பா. ஏகண்ண, குலசாமியும் உன் உடம்புல இறங்கி வந்து குறி சொன்ன மாதிரில இருக்குது. இப்பதான் நம்ம கார்த்திகை பத்தி பேசிட்டு இருக்கோம். கார்த்திக் சம்பந்தம் பண்றத பத்தி போன் பண்றாங்க. கண்ணு, நீ என் வீட்டுக்கு வரப்போற நேரம் என் குடும்பத்துல எல்லாருக்குமே நல்லதாவே நடக்குது. இப்ப பேசினான்ல, என் கூட வேலை பார்த்தவன், அவனுக்கும் எனக்கும் ஒரே நேரத்துல அவனுக்கு பொன் குழந்தையும் எனக்கு நம்ம கார்த்தியும் பிறந்தாங்க. அப்ப அவன் சொன்னான், என் பொண்ணுக்கு உன் பையனை தாண்டா கட்டி கொடுக்கணும்னு. நான் சும்மா விளையாட்டுக்கு தலையாடிட்டு வந்துட்டேன். இத்தனை வருஷமா ஞாபகம் வச்சிருந்து இப்ப வந்து நிக்கிறான். கண்ணு, நான் என்ன புண்ணியம் பண்ண எனக்கு தெரியல கண்ணு. நீ வரப்போற நேரம் கார்த்திக் கூட நல்லது நடக்குது. நான் பாரு, நாம ஏதோ பேசிட்டு இருந்தா அதை விட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். நீ என்னமோ சொல்ல வந்த? என்ன சொல்ல வந்த? இல்லங்க மாமா, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். முன்னாடியே வந்திருக்கணும். அதத்தான் முதலே சொல்லிட்டே கண்ணு. இப்ப என்னமோ சொல்ல வந்திய? ஒன்னும் இல்லைங்க மாமா, எனக்கு கொஞ்சம் துணி வித்த பணம்லாம் வர வேண்டி இருக்கு. நான் வசூல் பண்ணணும். அதான் போலாமான்னு கேட்க வந்தேன். அது போலாம், ஆனா இப்படியே அழிஞ்சிட்டு இருக்க கூடாது. என்ன பண்றது, பணம் வந்தாடும்ல, போய் தான் தீரணும். ஆனா நம்ம தேதி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் போக வேணாம், சரியா? சரிங்க மாமா, அப்ப நான் கிளம்புறேன். இதை கேட்கறதுக்கு எவ்வளவு தூரம் வந்த? இதை போன்லயே கேட்டுருக்கலாமே. உங்களை பார்த்து கேட்கணும்னு தோணுச்சுங்க மாமா, அதான். அப்படியா? சரி கண்ணு, சாக்கிரதையா போயிட்டு வா. சரிங்க மாமா.
அண்ணா ம்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் வேற ஒண்ணு நினைக்கிறாரு. என்ன பண்றது? கடவுள் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஓ மாமா என்ன சொன்னாரு? அத முதல்ல சொல்லு. மாமா அவரோட ஃப்ரெண்டு நாடிமுத்து வாத்தியாரோட மகளுக்கு சின்னத்தன தரறதா வாக்கு கொடுத்துட்டாரு சித்தி. எங்க கல்யாணம் முடிஞ்சதும் சின்னத்தான் கல்யாணம். இன்னும் தட்டு மாத்தலல, நிச்சயம் பண்ணலல, பரிசம் போடலல. ஆனா மாமா வாக்கு கொடுத்துட்டாரு சித்தி. பெரிய புண்ணாக்கு மாமா வாக்கு. நீ சொன்னா உன் மாமா கேப்பாரு, நீ சொல்லலல. சொல்ல போன சித்தி, ஆனா அதுக்குள்ள மாமா எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாரு. நீ சொல்லி இருந்தா அவர் கேட்டிருப்பாரு. உனக்கு சொல்லணும்னு தோணல, நீ சொல்லல. சொல்லி இருந்தா அப்போ உன் மாமா என்ன முடிவு பண்றாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி சொல்ல முடியாது சித்தி. என் மாமாவை எந்த நெருக்கடிக்கும் என்னால ஆளாக்க முடியாது. அப்படி சொல்லு. உனக்கு கிடைக்கிற சொகுசு வாழ்க்கை ஏன் புள்ளைக்கு கிடைக்க கூடாது. நீ மட்டும் காரு பங்களா ஏசின்னு வாழணும், ஏன் மக வாழக்கூடாது, அப்படிதானே? ஓ மனசுக்குள்ள அவ்வளோ கெட்ட எண்ணம். சித்தி, மீனா ஏன் தங்கச்சி. நீ முதல்லயே சொல்லியிருந்தா நான் பேசிருப்பேன். அதுக்குள்ள இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நான் சொல்லலனா உண்மையாவே உனக்கு அவ மேல அக்கறை இருந்திருந்தா நீயா கேட்டிருப்ப. உனக்கு தோணாம இருந்திருக்காது. என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்துட கூடாது, அதுதான் உன் எண்ணம். சித்தி, நீ ரொம்ப தப்பா பேசுற. நல்லா இல்ல. என்னடி நல்லால? வேற ஒருத்தியா இருந்திருந்தா சின்ன வயசுலயே உன் ஆதரவற்ற ஒரு இல்லத்துல விட்டுட்டு எக்கேடாவது கெட்டு போன விட்டுருப்பா. உன்னை நான் வளர்த்து ஆளாக்குனதுக்கு நீ காட்டுற நன்றி இவ்வளவுதானா? என்னது? என்ன வளர்த்து ஆளாக்கிருக்கியா? என்ன அம்மா இல்லாத புள்ளைய ஆளாக்குனதே நீதான். நான் அனாதையா? எனக்கு மாமா இருக்கு, மாமா புள்ளைங்க இருக்கு. உனக்கு யாரு இருக்கா? நீ அனாதையா இல்ல நான் அனாதையா? பேசுவடி பேசுவ. ஏன் பேச மாட்ட? எவ்வளவு நாள் தான் இந்த ஆட்டோன்னு நானும் பாக்குறேன். ஏன் பொண்ணு போய் வாழ முடியாத அந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி மருமகளா போறேன்னு நானும் பாத்துடுறேன். அப்படியே நீ போனாலும் எப்படி நீ நிம்மதியா வாழ்றேன்னு நான் பாக்குறேன்டி. இந்த சின்ன பொண்ண லேசு பாசா நினைக்காத. தெரியுமே, நீ எத்தனை குடிய கெடுத்தவன்னு தெரியுமே. புதுசா தெரியறதுக்கு என்ன இருக்கு? உன்னை விட வசதியான இடத்துல, உனக்கு கிடைச்சதை விட வசந்த இடத்துல என் பொண்ணை நான் கட்டி வச்சு அவளை